வணக்கம் இந்தியா. தேசிய பங்குச்சந்தை நிஃப்டி 10 மாதத்தினுடைய லோவை இன்றைய தினம் தொட்டுள்ளது. அதுபோல் நிஃப்டி ஆட்டோ இண்டெக்ஸ் 6 மாதத்தினுடைய லோவை தொட்டுள்ளது. நிஃப்டி கிட்டத்தட்ட இன்னைக்கு 1% கிட்டத்தட்ட விழுந்து 23,640 முடிவடைந்திருக்கிறது. அட்வான்சஸ் 949, டிக்ளைன்ஸ் வந்து பார்த்தோம்னா 1842. ஸோ மார்க்கெட் பிரெத் இஸ் இந்த நெகட்டிவ் மூவ் அப்படின்னு சொல்லலாம். அதை தவிர இன்றைக்கி பார்த்தோன்னா நிறைய இன்புட் இருக்குது. மெயினாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய சிபிஐ டேட்டா வெளிவந்தது 3.21% வைசஸ் 2.75. பெட்டர் சிபிஐ இருப்பது மார்க்கெட்டுக்கு ஒரு ஒரு ஏறுகோலாக நாளைய தினம் இருக்கக்கூடும் என்றும் எதிர்பார்க்கலாம். அதுபோல் இன்றைக்கி பார்த்தோன்னா ஒரு பிலோ 23,800 மார்க்லேயே மார்க்கெட் வந்து சுற்றிக்கிட்டே இருந்தது. ஸோ அதுமாரி இன்ட்ராடே ஹை வந்து 23,833 அது வரலையும் போச்சு. ஸோ இன்றைக்கி வந்து 10 மாதத்தினுடைய லோவையும் டச் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் அந்த லோ கிட்டக்க தான் க்ளோஸ் ஆகிருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அதுமாரி வாலட்டிலிட்டி இண்டெக்ஸும் பார்த்தோம்னா இன்றைக்கி ஒரு 2% மேலே ஏறி வித் இந்தியன் ஃபியர் காஜ் இருக்கிறத அதன் மூலியமாக பார்க்க முடிஞ்சது. எபவ் 21.50 முடிவடைந்திருக்கிறது. அதுமாதிரி இன்வெஸ்டர் சென்டிமெண்ட் பார்த்தோன்னா வீக்கன் ஆகிருக்கு. ஏன்னா அந்த வாஷிங்டன் வந்து என்ன பண்ணியிருக்காங்கனாக்க அன்ஃபேர் ட்ரேட் இன்வெஸ்டிகேஷன் இன்னைக்கு ஒரு 16 கண்ட்ரி மேலே போட்டிருக்காங்க. அதில் இன்க்ளூடிங் இந்தியா. இது வந்து பார்த்திங்கனாக்க பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப்னுடைய ஒரு டாரிஃப் ப்ரெஷரை வச்சு இதை திருப்பி என்னத்தையோ கொண்டு வந்திருக்காங்க. அதனால் எக்ஸ்போர்ட் லிங்க்டு செக்டார்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இன்றைக்கி அதெல்லாமே ஒரு ஒஸ்ட் ஹிட் ஆகிருக்கிறது. ஸ்டாக்ஸ் இன் டெக்ஸ்டைல், ஆட்டோ ஆன்சிலரி, ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி இதெல்லாம் வந்து இந்த இம்பேக்டுக்கு அப்புறம் வீழ்ச்சி அடைந்த துறைகள் என்று சொல்லலாம். அதுபோல் லோக்கலாக ஆன்லைன் ஃபுட் டெலிவரி கம்பெனிஸ் அதுவும் வீழ்ச்சி அடைந்திருக்கு. ஸ்விக்கி, எட்டர்னல் இதெல்லாமே. ஸோ இது மெயினாக காரணம் வந்து பெட்ரோல் இல்லை அப்படின்னு ஒரு பீதியை வதந்தியை ஏற்படுத்தியது. பெட்ரோலை பற்றி நம்ம இன்னைக்கு காலையில் ரீல்ஸில் தெளிவாக சொல்லியிருக்கோம், அதை பாருங்கள். அதுமாதிரி செக்டரல் ஃப்ரண்ட்டில் பார்த்தோன்னா 3 துறைகள் நன்கு பண்ணியிருக்கிறது. பாக்கி எல்லாம் வந்து அந்த நெகட்டிவ் டெரிட்டரி. ஏறினதில் இன்ஜினியரிங், மெட்டல் அண்டு மீடியா. இதில் மெயினாக பார்த்தோன்னா அந்த ப்ராடர் மார்க்கெட் வந்து ஒரு ப்ரெஷரையும் இதன் மூலியமாக பார்க்க முடிஞ்சது. ஏன்னா மிட் கேப் இண்டெக்ஸும் கிட்டத்தட்ட ஒரு 0.37% விழுந்திருக்கு. ஸ்மால் கேப்பும் ஒரு 0.67% விழுந்திருக்கு. நமக்கு செக்டரல் பர்ஃபார்மன்ஸில் வந்து எனர்ஜி வந்து ஒரு டாப் கெய்னர். மெயினாக ரிலையன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க வந்து ரிஃபைனரி வந்து அமெரிக்காவில் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னதுனால இன்றைக்கி அதில் வந்து ஒரு மொமெண்டம் இருந்தது என்று சொல்லலாம். அதுமாரி இந்த எலக்ட்ரிசிட்டி டிமாண்டு வந்து இந்த டியூ டு சம்மர் கண்டிஷனால் ஏறி இருக்கு. அது மாத்திரம் இல்லாமல் அந்த யூஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் இப்போ கேஸ் கம்மியாக இருக்கிறதுனால அதுவும் அதிகமாக இருக்குது, ஆன்கோயிங் எல்பிஜி கிரிசஸ்னால. அதனால் அந்த துறைகளில் ஒரு மொமெண்டம் பார்க்க முடிஞ்சது. மறுபுறம் ஆட்டோமொபைல், எஃப்எம்சிஜி அண்ட் ரியாலிட்டி ப்ராஃபிட் புக்கிங்கில் வீழ்ச்சி அடைந்த துறைகள். ஏரிய பங்குகளில் கோல் இந்தியா, என்டிபிசி, பவர் கிரிட், டெக் மஹேந்திரா, ஜியோ ஃபினான்ஸ் இவையெல்லாம் ஏரிய பங்குகள். இறங்கினதில் எம்என்டம், ஏஷியர் மோட்டார், மாருதி, பஜாஜ் ஃபைனான்ஸ், டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள் இவையெல்லாம் இறங்கியிருக்கிறது. தங்கம் அதுபோல் இன்றைய தினம் 11 ரூபாய் அதிகரித்து 1,61,800. வெள்ளி 5,450 ரூபாய் அதிகரித்து 2,73,900. தென் குரூட் ஆயில் 450 ரூபாய் அதிகரித்து 8,587 என்ற புள்ளிகளிலே விநியமாகிக் கொண்டு இருக்கிறது. அந்த அதர் ஹேண்ட் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் என்டிபிசி கிரீன் எனர்ஜி ஷேர் ப்ரைஸும் இன்றைக்கி கிட்டத்தட்ட 19% ஏறி இருக்குது. மெயினாக இப்போ சொன்னோம் இல்லையா, எலக்ட்ரிசிட்டி டிமாண்ட் அண்ட் இம்ப்ரூவிங் செக்டார் அவுட்லுக்னு சொல்லலாம். அதுபோல் என்விரோ இன்ஃப்ரா இன்ஜினியர்ஸ் அதுவும் ஒரு 4.5% ஏறி இருக்குது. ஒரு 400 கோடிக்கு அவங்களுக்கு பீகார்லேருந்து ஆர்டர் கிடச்சிருக்கு. ஆர்த்தி இண்டஸ்ட்ரி ப்ரைஸ் வந்து 3.73%. ஒரு USD 150 மில்லியனுக்கு அக்ரோ கெமிக்கல் சப்ளை ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு. ஸோ திஸ் ஆர் ஆல் அதெல்லாம் குட் இன்புட்னு சொல்லலாம். ஸோ மார்க்கெட் பிரெத் ரிமைன் வீக். ஸோ இன்றைக்கி வந்து 31 பங்குகள் 52 வீக் ஹையையும் 323 பங்குகள் 52 வீக் லோயும் டச் பண்ணியிருக்கு. அதுமாதிரி அடிஷ்னலாக 63 பங்குகள் அப்பர் சர்க்கியூட், தென்
75 பங்குகள் லோவர் சர்க்யூட்டை டச் பண்ணியுள்ளது. ஸோ யூஎஸ்டி ஐஎன்ஆர் இன்னைக்கு வந்து ஒரு வீழ்ச்சி அடைந்துள்ளது, புது வீழ்ச்சி. தென் பிளாக் டீலை பொறுத்தவரை பார்த்தோம்னா கேப்ரி குளோபல், எம்என்டம், ஏர்டெல் அது மாதிரி பார்ட்லி பெய்டு ஷேர் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அது பேலன்ஸ் அமௌண்ட் கட்டுறதுக்கு அடுத்த 2 தினங்கள் தான் இருக்குது. அதனால் யாரெல்லாம் அந்த பார்ட்லி பெய்டு ஏர்டெல் வச்சுருக்கீங்களோ அந்த பணத்தை கட்டி ஃபுல்லி பெய்டை பார்க்கிங்க. ஏன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டிஸ்கவுண்ட்டில் கிடைச்ச பங்குகள் என்று சொல்லலாம். அதுபோல் நிஃப்டி ஃபியூச்சர் இன்னைக்கு கிட்டத்தட்ட 88 லட்சம், இப்போ 2-3 நாட்களாக வால்யூம் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது. பேங்க் நிஃப்டியும் ஒரு 13 லட்சம் நடந்திருக்கு. நண்பர்களே, உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது, ஏப்ரல்லேருந்து இந்த எஃப்என்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிடி எல்லாம் கணிசமாக ஏறுது, ஆப்ஷன்ஸில் தான் அதிகமாக ஏறுகிறது. அதனால் மைண்டில் வச்சுங்க. அதுவும் ஒரு காரணமாக இருக்கக்கூடும் சந்தைகளில் வந்து இந்த இருக்கக்கூடிய வீழ்ச்சிக்குன்னு சொல்லலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்தவரை 23,775.70, 23,900 ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கக்கூடும். சப்போர்ட் பார்த்தோம்னாக்க வெரி ஸ்ட்ராங் சப்போர்ட் வந்து 23,298.55. மார்க்கெட் வந்து நவ் இட் இஸ் ஆன் ட்ரிகர் நியூஸ் பேஸ்டு மார்க்கெட்டாக இருக்கிறது. எனி ஸ்மால் பாசிட்டிவ் நியூஸ் வந்தாலும் மார்க்கெட்டில் வந்து ட்ரிகர் ஆகும். அதனால் விற்று வாங்குவதற்கும் வாங்கி விற்பதற்கும் ஏதுவாக இருக்கக்கூடும். ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் டே.